மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்முடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா உப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தோம், சால்ட். அதன் தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உரங்கள். உரங்கள் மட்டுமல்ல, இதுக்கடுத்து பூச்சிகள், களைக்கொல்லிகள், பூஞ்சிக்கொல்லிகள் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, உரங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, உரங்களில் மொத்தம் 3 வகை இருக்குங்க. என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா NPK அப்படின்வாங்க. NPK முக்கியமான உரங்களே தான், மண்ணிற்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது என்னன்றது நைட்ரஜன் உரங்கள், Pன்றது பாஸ்பரஸ் உரங்கள், Kன்றது பொட்டாஸ் உரங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருச்சுன்னா அது பேர் கலப்பு உரங்கள் அப்படின்றாங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. ஒவ்வொன்றையும் சில எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ நைட்ரஜன் உரங்கள்லாம் என்னது பார்க்கலாங்களா? ஸோ நைட்ரஜன் உரம்ன்றது அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஒன்று CAN. ஸோ CAN அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட். நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட் அல்லது கால்சியம் நைட்ரேட். அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ அதாவது ஒவ்வொரு உரத்துடைய பெயரை நான் வந்து ஆடியோவை சொல்லிடுறேன், அதற்கான கெமிக்கல் ஃபார்முலா மட்டும் ரைட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த நைட்ரஜன் உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட்டுக்கு NaNO3 ட்வைஸ். கால்சியம் நைட்ரேட்டுக்கு CaNO3 ட்வைஸ். ட்வைஸ்னால் 2. இது சோடியம் நைட்ரேட், இது கால்சியம் நைட்ரேட். அடுத்து பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் NH4NO3. NH4NO3ன்றது அமோனியம் நைட்ரேட். அடுத்து அமோனியம் குளோரைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த NO3 மட்டும் தூக்கிடுங்க, NH4Cl2 அப்படின்றது அமோனியம் குளோரைடு. அடுத்து பார்த்திங்கன்னா யூரியா, முக்கியமான ஒரு உரம். நைட்ரஜன் உரத்துலேயே மிக முக்கியமான உரம் யூரியா. இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் எழுதலாம். ஒன்று CH4N2Oன்னு எழுதலாம். இன்னொரு வடிவம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா CONH2 ட்வைஸ்னு எழுதலாம். ஸோ 2 ஒன்று தான். சரிங்களா? இங்கே 4 இருக்கிறத இங்கே பிரித்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே N2 இங்கே N2 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் யூரியாவுக்கான ஃபார்முலா. இதை நல்லா பார்த்துங்க, இதில் அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த யூரியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, போரியம் எழுதியிருக்கேன், சாரி, யூரியா. இந்த யூரியாவுக்கு இன்னொரு பேர் எழுதுகிறாங்க, இன்னொரு பேர் இருக்குது. ஸோ பல பேருக்கு தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. கார்பமைடு. கார்பமைடுனாலும் யூரியானாலும் ஒன்று தான். இதை கூட கேள்வியாக கேட்கலாம், கண்டிப்பாக மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அமோனியம் சல்ஃபேட். அமோனியம் சல்ஃபேட் இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ கெமிக்கல் ஃபார்முலாவோடு படிக்கணும் இதில். சரிங்களா? உரங்களில் மட்டும் வேறு வழியே இல்லை. NH4 ட்வைஸ் SO4. இது அமோனியம் சல்ஃபேட். இதே மாதிரி அம்மோனியம் பாஸ்பேட் வரும். இந்த SO4க்கு பதிலாக PO4 போட்டுங்க, அதுதான் அம்மோனியம் பாஸ்பேட். சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மோனியம் பாஸ்பேட்டை என்ன சுருக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னா அம்னோபாஸ் அப்படின்வாங்க. அம்னோபாஸ்னாலும் அம்மோனியம் பாஸ்பேட் தான். இதுக்கு ஒரு நிக்நேம் மாதிரி, ஒரு பட்ட பேர் மாதிரி, அம்னோபாஸ். இப்படி போட்டாங்கன்னா என்னது? அம்மோனியம் பாஸ்பேட்னு அர்த்தம். சரிங்களா? NH3PO4. அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் சைனமைடு. கால்சியம் சைனமைடு CaCN2. இதுவும் நைட்ரஜன் உரம் தான். இன்னொன்று இருக்குது, அசைன் அப்படின்வாங்க. அசைன். அசைன்னா ஸ்பெல்லிங் இது, நோட் பண்ணிக்கங்க. யூரியாவுக்கு ஒரு பேர் வச்சோமா, அதே மாதிரி அசைன் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா NH3. இதுதான் அசைன். இதுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ் அமோனியா. இது எப்படி சொல்லணுமா? அன்ஹைட்ரஸ் அமோனியான்னு சொல்லணுமா? அன்ஹைட்ராஸ் அமோனியா. ஸோ அதனால தான் நான் லெட்டர்ஸ் எழுதுறது இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எழுதிக்கிங்க, நான் வார்த்தையில் சொல்கிறேன். அமோனியஸ், சாரி, அன்ஹைட்ரஸ் அமோனியா. ஸ்பெல்லிங் தராட்டி நெட்டில் போட்டு பாருங்கள், வந்துடும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அக்வாஸ் அமோனியா. அக்வாஸ் அமோனியா என்ன சார்? NH4OH. பாருங்கள், OHனா வாட்டர் தெரியும், ஒரு H சேர்ந்தான், ஆனால் ஒரு H இல்லை. இது அமோனியா, அதனால தான் அக்வாஸ் அமோனியா. சுருக்கமாக சொல்ல போனால் அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்து எல்லாமே நைட்ரஜன் உரங்கள். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 10 சொல்லியிருக்கேன், போதும். நானே வெளியே சொல்லியிருக்கேன் நிறையா, போதும். அடுத்து பார்க்கக்கூடியது பாஸ்பரஸ் உரங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பாஸ்பரஸ் உரங்கள் பார்க்க போகிறோம். கவனிங்க. ஒன்று TAP. ஸோ
சார் டிஏபியா அப்படி என்ன சார்? டை அமோனியம் பாஸ்பேட். டை அமோனியம் பாஸ்பேட். அடுத்து பார்த்தீங்கன்னா மேப், டேப் மாதிரி மேப், எம்ஏபி. சார் அப்படின்னு என்னது சார்? மேப் மோனோ அமோனியம் பாஸ்பேட். இது வந்து பீங்க இப்படி அப்படி எழுதுறப்படி வந்துருச்சு, மோனோ அமோனியம் பாஸ்பேட். ஸோ இது கெமிக்கல் ஃபார்முலா சொல்லையே. டிஏபிக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா NH4 ட்வைஸ் HP4 HPO4 வரும். இதே மாதிரி மேப் மோனோ அமோனியம் பாஸ்பேட்னா ஒன்றுமே இல்லை, இதே தான். இந்த 2 மட்டும் வராது, சரிங்களா? இது டைனால் 2 வருது, மோனோன்னு அது மட்டும் வராது, மீது எல்லாமே அப்படியே தான். ஸோ டேப்பு மேப்பு பார்த்து வச்சுங்க. இதற்கான விரிவாக்கம் கூட கேட்குறாங்க, ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து இன்னொன்று GDSP. நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி கட் பண்ணியிருந்தேன்னா வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. கிரானுலேட்டட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட். கிரானுலேட்டட் ஸ்பெல்லிங் எழுதி போடணுமா? ஓகே, எழுதி போட்டுறேன், கவனிங்க. கிரானுலேட்டட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட். ஸோ இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா எல்லாத்தையும் படிக்கணுமா சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ரீடாக பண்ணிட்டு போங்க, வரல உங்களால் கண்டுபிடிக்க முடியும். CaH2PO4 என்பது பார்த்திங்கன்னா GTSP. அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் பாஸ்பாரிக் ஆசிட் ஒன்று இருக்குது, பாஸ்பாரிக் அமிலம் தான், H3PO4. இதுக்கு பேர் சூப்பர் பாஸ்பாரிக் ஆசிட். இதுவும் பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசராக பயன்படும், அதாவது அதிலிருந்து எடுக்கக்கூடிய உப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா தனி சூப்பர் பாஸ்பேட் NH3PO4. இதே இது இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு எண்ணு மட்டும் போட்டோன்னா அதுக்கு பேர் தனி சூப்பர் பாஸ்பேட். ஸோ பாஸ்பரஸ் உரங்கள் இவ்வளோ போதுமானது, போதும். இது அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்து பொட்டாஸ் பார்த்துருவோம். பொட்டாஸ் உரங்கள் ஒரு 4-5 பார்த்துக்கும் போதும். ஒன்று KNO3. KNO3 என்னதுங்க? நமக்கு எல்லாமே தெரியும், பொட்டாசியம் நைட்ரேட். நம்ம ஆல்ரெடி உப்புகளில் பார்க்குறப்ப கூட பார்த்துருப்போம். பொட்டாசியம் நைட்ரேட் எதுக்கு பயன்படுது? வெடிமருந்து தயாரிக்க பயன்படும், எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்க பயன்படும். அடுத்து பொட்டாசியம் குளோரைடு KCl. இது என்ன சொல்கிறாங்கன்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்வாங்க, மூரியேட் ஆஃப் பொட்டாஷ். அந்த நேம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பொட்டாசியம் சல்ஃபேட். அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா K2SO4. அடுத்து மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4. வேறு என்ன சொல்லலாம்னா பொட்டாசியம் சல்ஃபேட், அதுவும் அதில் வரும். சொல்லிட்டணும் ஏற்கனவே, சொல்லிட்டு நினைக்கிறேன், வேண்டாம். அப்போ பொட்டாசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு. இன்னொன்று இருக்குது, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனைட்னு ஒன்று இருக்குது. இந்த யூரியா மாதிரி இன்னொரு பேர் பார்த்துமே அசைன் மாதிரி இது ஒன்று இருக்குது, கைனைட். ஸோ இந்த பேர் அதில் கொஞ்சம் நல்லாவே பார்த்துங்கப்பா, முக்கியம்தான். கைனைட் என்பது பொட்டாசுரம் தான். இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடும், சோடியம் குளோரைடு ப்ளஸ் மெக்னீசியம் சல்ஃபேட். ஸோ இதெல்லாம் கலந்ததுக்கு பேர் தான் என்னது? கைனைட். சரிங்களா? அடுத்து பூச்சிக்கொல்லிகள் பார்த்துட்டுங்க. உரங்கள் 3 உரங்கள் பார்த்துட்டு போதும். கலப்பு உரங்கள்லாம் இதெல்லாம் கலந்து வரும். கலந்து எங்கெங்கே இருக்கோ, எந்தெந்த எலிமெண்ட்ஸ் கலந்து இருக்கோ அதெல்லாம் கலப்பு உரங்கள் தான். ஸோ இது தனிப்பட்ட உரங்களை மட்டும் பார்த்துங்க, போதுமானது. அடுத்து பார்க்கக்கூடியது பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லினா என்ன சொல்லலாம்? இன்செக்டிசைடு ஆர் பெஸ்டிசைடு. இந்த 2 வார்த்தையுமே பயன்படுத்திக்கலாம். இன்செக்டிசைடு அல்லது இன்னொரு பேர் என்னது? பெஸ்டிசைடு. ஓகே, இதில் சில உதாரணங்கள் பார்க்க போகிறோம், வாங்க கவனிங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் CuSO4 காப்பர் சல்ஃபேட், தாமர சல்ஃபேட். இது பூச்சிக்கொல்லியாக பயன்படும். ஏற்கனவே நம்ம வந்து உப்புகள் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். வேறு என்ன பூச்சிக்கொல்லின்னு பார்த்தீங்கன்னா DDT, டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். சார் தயவு செய்து எழுதிடுங்க, உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு தெரியுது, ஸோ எழுதிடுறேன், மன்னிக்கவும். டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன்.
TRI ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ரைட்டுங்களா? DTT இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா C14. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏதோ தெரிஞ்சு வச்சுங்க, தேவைப்படுறவங்க மட்டும் பார்த்து வச்சுங்க. Cl5 இதுதான் டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேனுக்கான இது. சரிங்களா? சரி, பேசாமல் ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னா, எனக்கு இந்த பிடிஎஃபாக கொடுக்குறது எனக்கு வந்து எப்பயுமே நம்பிக்கை கிடையாதுங்க. ஏன்னா பல பிடிஎஃப்கள் நம்முடைய மொபைலில் இருக்கும். எத்தனை பிடிஎஃப்களை முழுமையாக ரீட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ கிளாஸுன்றது இதுதான் மெத்தட். நான் சொல்லணும், நீங்கள் எழுதணும். அப்படி எழுதினீங்கன்னா அதுதான் மெட்டீரியல். அதை சொல்லி எழுதுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும், மிகப்பெரிய ஒரு மெமரி இருக்கும். இது நம்ம பிடிஎஃப்பில் படிக்கிறதுல வராது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பூச்சிக்கொல்லி தான். அடுத்து இன்னும் சில பூச்சிக்கொல்லிகள் பெயர் சொல்ல போகிறேன். அது குறிப்பாக எந்த தாவரத்தில் எந்த பாகத்தை தாக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறதுன்னு சொல்லிடலாம். அது பாட்டனில் சிலதில் இருக்குது. சுருக்கமாக பாருங்களேன். இப்போ இந்த குளோரோபைரிபாஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. குளோரோபைரிபாஸ் PHOS. இது பார்த்திங்கன்னா வேரை தாக்கக்கூடிய பூச்சிகளை அழுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள். ஸோ இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கு தலை சுற்றி போயிடும். ஸோ வேண்டாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் கெமிக்கல் ஃபார்முலா இருக்குது, வேண்டாம், போதும். ஏன்னா நான் சொல்கிற அளவுக்கு படித்தாலே போதும். இனிமேல் பேரை மட்டும் பார்த்துங்க, போதும். எதுக்கு தேவையோ அதுக்கு நான் சொல்லிடுறேன். இது வேரை தாக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி. இன்னொன்று இருக்குது, மாலத்தியான். கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி கேட்குற கேள்வி. மாலத்தியான் இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா வேணும், நோட் பண்ணிங்க. C10H19O6. H19க்கு 17 மாதிரி போட்டிருக்கேன். H19 19. இன்னொன்று இருக்குது, PS2 பக்கத்தில் போடணும். PS2 இதுக்கு பேர் மாலத்தியான். இதுவும் பூச்சிக்கொல்லியாக பயன்படும். அடுத்தது லிண்டேன். இதுவும் வந்து அடிக்கடி கேள்விங்க. லிண்டேன் இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா C10H14O. இதான் லிண்டேன். அடுத்து தியோடன் ஒன்று இருக்குது. இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா வேணாம், பேரை மட்டும் எழுதிங்க. தியோடான் எல்லாம் ஒன்று தான். அடுத்து டைமீத்தோயேட். இதுவும் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி தான். இன்னொன்று இருக்குது, மெட்டாசிஸ்டாக்ஸ். ஸோ எல்லாத்தையும் எழுதிக்கிங்க, அப்புறம் அதை குறிப்பாக நடத்துகிறேன். மெட்டாசிஸ்டாக்ஸ். ஸோ எல்லாத்தையும் எழுதியிருப்பீங்களா? மெட்டாசிஸ்டாக்ஸ். இப்போ இது எல்லாமே பூச்சிகளை கொல்லக்கூடியது தான். இதில் குளோரோபைரிபாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வேரை குறிப்பாக தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து ஒரு 3 சொன்னா, மாலத்தியான் 1, லிண்டேன் 1, தியோடன் 1. இந்த 3மே பார்த்திங்கன்னா தண்டு இலைகளை தாக்கும் பூச்சிகளை அழிக்க வல்லது. ஸ்டெம்மையும் லீவையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்செக்டை வந்து அழிக்கிறது தான் பார்த்திங்கன்னா மாலத்தியானும் லிண்டேனும் தியோடனும். ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. சார் கடைசியாக 2 பார்த்தோமே, அது என்ன சார்? டைமீத்தோயேட் 1, மெட்டாசிஸ்டாக் 1. டைமீத்தோயேட் 1, சாரி, அப்போ எங்கே போடணும்? இங்கே வந்து எஸ் போடக்கூடாது, எம் போடணும். டைமீத்தோயேட் 1, அதே மாதிரி மெட்டாசிஸ்டாக்ஸ் 1. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளை அழிக்க வல்வது. ஜூஸ் சக்கிங் இன்செக்ட் அப்படின்வாங்க. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை அழிக்க வல்லது. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கப்பா. இது எல்லாமே பார்த்தது எல்லாமே என்னது? பூச்சிக்கொல்லிகள். அடுத்த சப்டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூஞ்சைக்கொல்லி, அதாவது ஃபங்கிசைடு. பூஞ்சைக்கொல்லி என்பது என்னங்க? ஃபங்கிசைடு. இதில் ஏறக்குறைய ஒரு 10 சொல்லுவேன், நோட் பண்ணிக்கிங்க. இதுலேயும் CuSO4 வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தாமிர சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் ரெண்டுலேயுமே வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,4,6. கேள்விப்பட்டிருப்பீங்க. 2,4,6 அப்படின்றது ஒரு பூஞ்சைக்கொல்லி. இதுக்கான முழு பேர் என்ன பார்த்தீங்கன்னா 2,4,6 ட்ரைப்ரோமோபீனால். முழு பேர் 2,4,6 ட்ரைப்ரோமோபீனால். ட்ரைப்ரோமோஃபீனால் ஸ்பெல்லிங் எழுதுறேன், நோட் பண்ணிக்கிங்க. ட்ரைப்ரோமோஃபீனால். ஓகேங்களா?
அடுத்தது சின்னமால்டிஹைடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னமால்டிஹைடு இதுவும் பார்த்தீங்கன்னா பூஞ்சைக்கொல்லி தான். இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா C9H8O. இல்லையாச்சுங்களா? அடுத்து காப்பர் சயனைடு CuCN அப்படின்வாங்க. காப்பர் சைனைடுன்னுவாங்க, இல்லாட்டி காப்பர் 1 சைனைடுன்னுவாங்க, எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி காப்பர் ஆர்சனேட் அல்லது காப்பர் 2 ஆர்சனேட் அப்படின்வாங்க. Cu3AS4 ட்வைஸ். இது பார்த்திங்கன்னா ஆர்சனேட், தாமிர ஆர்சனேட். இந்த ரெண்டும் பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடலில் இருக்கக்கூடிய ஒரு 4 விஷயம் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிங்க. பர்கண்டி மிக்சர், பர்கண்டி கலவை அப்படின்வாங்க. இந்த பர்கண்டி கலவையும் பூஞ்சைக்கொல்லியாக ஆக்ட் பண்ணும். பர்கண்டி ஸ்பெல்லிங் வருதுமா இங்கிலீஷில்? பர்கண்டி ஜர்கண்டின் மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டும் சோடியம் கார்பனேட்டும் சேர்ந்தது தான் பர்கண்டி கலவை. ஸோ இது கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம். காப்பர் சல்ஃபேட்டும் சோடியம் கார்பனேட்டும் கலந்தது தான் என்னது? பர்கண்டி கலவை. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் கலவை. கேள்விப்பட்டிருப்பீங்க, போர்டாக்ஸ். எஸ்ஸில் கடைசியில் இருக்கிறது எக்ஸு, அதுதான் அந்த லட்சணத்தில் போட்டிருக்கேன். போர்டாக்ஸ். இந்த போர்டாக்ஸ் கலவை பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பாக கூட இருக்கலாம், சரிங்களா? தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெட்டில் கூட பார்த்துங்க. போர்டாக்ஸ் கலவை இது பார்த்திங்கன்னா அதே தாமிர சல்ஃபேட்டு தான். CuSO4ம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, நீட்ரியஸ் சுண்ணாம்பா, ஆமாம், டைலூட் லைம் ஏற்கனவே பார்த்தோம், COH ட்வைஸ். இந்த ரெண்டு கலந்ததுக்கு பேர் தான் போர்டாக்ஸ் கலவை. இது பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும். இதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செசண்டு கலவைன்னு ஒன்று இருக்குது. செசண்டு கலவை. சார் பேர்லாம் புகுந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பிஎஸ்சி பாட்னி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வேறு வழி இல்லை, அந்த டாபிக் பற்றி எங்கேயுமே இல்லை, அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே போய் எடுத்தேன். செசண்டு கலவை இதுவும் காப்பர் சல்ஃபேட்டும் அமோனியம் கார்பனேட்டும் கலந்தது. CuSO4ம் ப்ளஸ் NH4CO3யும் கலந்தது பேர் தான் செசண்டு கலவை. இன்னொன்று இருக்குது, சௌபாட்டியா கலவை. சௌபாட்டியா பசை, சௌபாக்கியலப்பா, சௌபாட்டியா, பாக்கி இல்லை பாட்டி. ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் என்ன பார்த்தீங்கன்னா CHAUக்கு அப்புறம் பீப்பா, சௌபாட்டியா. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கெமிக்கல் ஃபார்முலா எழுதாதீங்க, பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். வேறு என்ன பார்த்தீங்கன்னா தாமிர சிவப்பு ஆக்சைடும் பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும். தாமிர சிவப்பு ஆக்சைடு, அதாவது CuO2, குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது தாமிர சிவப்பு ஆக்சைடாக பயன்படும், பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும். இன்னொன்று கால்சியம் ஆக்சிகுளோரைடு பார்த்தோமா, சலவை தூள் நினைக்கிறேன், எஸ். இந்த காப்பர் ஆக்சிகுளோரைடும் எதுவாக பயன்படுது? பூஞ்சைக்கொல்லியாக பயன்படுது. இன்னொன்று இருக்குது, லாஸ்ட் ஒன், சில்வர் ஆக்சைடு. இதுக்கு பேர் ட்ரை பியூட்டைல் அப்படின்வாங்க. ட்ரை பியூட்டைல். இதுக்கு 2 பேர் இருக்குது, சில்வர் ஆக்சைடு, ட்ரை பியூட்டைல். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா Ag2O. இதுவும் பார்த்தீங்கன்னா பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும். போதும்ன்றளவு கொடுத்துருக்கேன், போதும்னு நினைக்கிறேன். ரைட். கடைசியாக பார்த்தீங்கன்னா களைக்கொல்லிகள் பார்த்து முடிச்சிருவோம். களைக்கொல்லிகள் அப்படின்றது ஹெர்பிசைடு அப்படின்னு வைங்க. களைக்கொல்லிகள், களை என்பது செடிகள், எந்தெந்த செடி தேவையில்லையோ அதற்காக அதை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஹெர்பிசைடு. HERBICIDS, ஹெர்பிசைட்ஸ். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலஃபேன். தமிழ் அப்படி இல்லைங்க, போன் எல்லாம் ஒன்று தான். இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா நோட் பண்ணிக்க முக்கியம். 2,2-டைக்ளோரோ புரோப்பியானிக் ஆசிட், டைக்ளோரோ
அது CHLOROங்க, டைக்ளோரோ ப்ரோபியோனிக் ஆசிட். ஆசிட் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும். வேறு என்ன கலைக்கொல்லினா மெட்டாக்ளோர். இந்த கெமிக்கல் ஃபார்முலா வேணாம், பெருசாக போகும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லியில் முக்கியமானது DDT. ஸோ ஏற்கனவே இதே மாதிரி பார்த்தோமே, எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பூச்சிக்கொல்லியில் பார்த்தோம் DDT. அப்போ அந்த DDT எங்கெங்கே பயன்படுது? களைக்கொல்லியாகவும் பயன்படுது, வேறு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுது. அதே தான் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா C14H9Cl5. எதுவும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சொல்லாட்டி நோட் பண்ணிக்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் BHC, பென்சின் ஹெக்ஸா குளோரைடு. இதுதான் நம்முடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கலைக்கொல்லின்னு நினைக்கிறேன். BHC, பென்சின் ஹெக்ஸா குளோரைடு. ஏதோ ஒரு ஆர்டிக்கிளில் படித்த அவருக்கு BHC. C6H6Cl6. அடுத்தது முக்கியமானது ஆல்ரெடி கேட்டது 2,4-D. 2,4-Dன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். டைக்ளோரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அது ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா C8H6Cl2O3. The last one glyphosate அப்படின்னு ஒன்று இருக்குது. வேறு வழி இல்லை, படித்தாதான் மார்க்கு. glyphosate. இதற்கான கெமிக்கல் ஃபார்முலா C3H8NO5P. ஸோ ஓரளவு சொல்லியிருக்கேன், நல்ல டெப்த்தாகவே சொல்லியிருக்கேன், மேலோட்டமான விஷயமும் இருக்குது. இதை தாண்டி நம்முடைய சிலபஸில் இல்லை, ஆனால் இதன் கீழே ஒன்று வருது, அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இப்போ கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிக்கல்லி. இது மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அது கேட்டாலும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா இது உயிர்கொல்லி தானே. எலின்றது உயிர் தான், அப்போ இது உயிர்கொல்லிக்கு வந்துடும். எலிக்கொல்லி அல்லது உயிர்கொல்லி அப்படின்வாங்க. ரோட்டன்டிசைடு அப்படின்வாங்க. ரோட்டன்ட் ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் மன்னிக்கவும், ரோட்டன்டிசைடு ROTENTICID, ரோட்டன்டிசைடு. இதுக்கு எது பயன்படுதுன்னா எலிக்கொல்லியை நம்ம வீட்டில் என்ன பயன்படுத்துகிறோம்? ஒரு பசை தறி வைக்கணும் பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அடுத்த முறை நல்லா அந்த இது வாங்கி பாருங்கள். என்ன போட்டிருப்பாங்கன்னா ஜிங்க் பாஸ்பேட்னு போட்டிருப்பாங்க. துத்தநாக பாஸ்பேட், ஜிங்க் பாஸ்பேட். இதுதான் பார்த்தீங்கன்னா எலிக்கொல்லியாக பயன்படுது. இன்னும் வேறு என்ன பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா மெட்டல் பாஸ்பேட் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஸோ ஜிங்க்ன்றதும் அதான் மெட்டல் பாஸ்பேட்டு தான். மெட்டல் பாஸ்பேட்லாம் ஓரளவு பயன்படுத்தினீங்கன்னா இந்த எலிகள் இறந்து விடும். வேறு என்ன பயன்படுத்தினா ஆர்சனிக்கை பயன்படுத்துவாங்க எலிக்கொல்லியாக. ஆர்சனிக் என்ன எலமெண்ட்? AS அப்படின்ற எலமெண்ட். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எலிக்கொல்லியாக பயன்படும். ஸோ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு கலந்து சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்? உரங்களில் 3 வகை சொல்லியிருக்கேன். நைட்ரஜன் உரம், பாஸ்பரஸ் உரம், பொட்டாஸ் உரம். பூச்சிக்கொல்லியில் ஒரு 6-7 சொல்லியிருக்கேன். பூஞ்சைக்கொல்லியில் 11க்கு மேலே சொல்லியிருக்கேன். களைக்கொல்லி ஒரு 6 சொல்லியிருக்கேன். எலிக்கொல்லி ஒரு 2-3 சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏறக்குறைய அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பூச்சிகள், பூஞ்சைக்கொல்லிகள், உரங்கள், களைக்கொல்லிகள் எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் முடிச்சிருக்கோம். மிகப்பெரிய விஷயம். ஸோ நல்லபடியாக படிங்க. இந்த வகுப்புகள் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு தயவுசெய்து ஃபீட்பேக் கொடுங்க, சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் நாங்கள் எங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பயன்படும். 9786211687. Thank you to all.